இப்ப நம்ம பார்க்கின்ற காட்சி பார்த்தீங்கன்னா, மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுடைய ஆலயத்தில பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் காத்திருந்து அம்மனை தரிசிக்கக்கூடிய காட்சிய பார்த்துட்ருக்கோம். மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா, பல்லாயிரக்கணக்கான மக்கள் விரதம் இருந்து மேல்மருவத்தூர் அம்மனை தரிசிக்க வந்திருக்காங்க. இந்த காட்சியை நீங்க காணும்போது பார்த்தீங்கன்னா, ஓம் ஆதிபராசக்தி போற்றி, ஆதிபராசக்தி போற்றி, ஆதிபராசக்தி போற்றி எனும் மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். தொடர்ந்து இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுடைய சில சிறப்பான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபட்டா நிச்சயம் அடுத்த ஆண்டு வருவதற்குள்ள பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் திருமண வரத்தையும் தந்தருள்வான்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த ஆதிபராசக்தி அம்மனை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான அம்மனுடைய கோவில்கள் இருந்தாலுமே இந்த ஆதிபராசக்தி என்றதுமே எல்லோருடைய நினைவுக்கு வரக்கூடிய இடம்னா மேல்மருவத்தூர் மட்டும்தாங்க. அதே போல் சென்னையை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு ஆலயம்னா இந்த மேல்மருவத்தூர் அம்மன் மட்டும்தாங்க. உலகில் பல நாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்திங்கன்னா இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனை தரிசிக்க சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணமே இருக்காங்க. இந்த மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து விரதம் இருந்து பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூருக்கு சென்று வழிபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஆலயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த ஆதிபராசக்தி கோவிலில் சாமானிய மனிதர்கள் அதிக அளவில் வந்து வழிபட்டு பயன்பெற்ற தலமாகவும் சொல்கிறாங்க. இங்கே யார் வேண்டுமானாலும் அம்மனுக்காக பூஜையும் அபிஷேகங்களும் செய்து வழிபடலாங்க. சபரிமலை போலவே இங்கும் கோவிலில் மாலை அணிந்து கொண்டு இருமுடி கட்டி வந்து வழிபடுவது தான் இந்த கோவிலுடைய முக்கிய வழிபாட்டு முறையாகவும் இருக்கு. சிறப்பாகவும் பார்க்குறாங்க. இங்கு புகழ்பெற்ற அம்மன் கோவில்கள் ஒன்று தான் ஆதிபராசக்தி சித்தருடைய பீடமுங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூரில் இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்கு. இங்கு பார்த்தீங்கன்னா அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லக்கூடிய கோவிலாகவும் இருக்குங்க. இங்கு கோவில் உருவான வரலாறோ ரொம்பவே அதிசயமாக சொல்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்துல அப்போது பார்த்தீங்கன்னா 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும் அங்கே இருந்திருக்கு. இந்த மரம் மற்ற சாதாரண வேப்ப மரங்களைப் போல இல்லாமல் கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமலும் இந்த காய்கள் இனிப்பு சுவையோடு இருந்திருக்கு. இதிலிருந்து வடியக்கூடிய பாலும் போன்ற பொருளும் இனிப்பு சுவையுடையதாக இருந்திருக்கு. இதனால் அந்த பகுதியில் இருந்த மக்களும் இதனை கடந்து செல்லக்கூடிய அனைவருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு இதனை சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை விட ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் இந்த மரத்தினுடைய பால் கனிகளை சாப்பிட்டவங்களுக்கு இருந்த நோய்கள் அனைத்தும் குணமாயிருக்குங்க. இதனால் இந்த அதிசய வேப்ப மரம் பற்றி தகவலும் மற்ற இடங்களுக்கு பரவ தொடங்கிடுச்சு. பிறகு பார்த்தீங்கன்னா 1966ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஏற்பட்ட வீசிய புயலால் வேப்ப மரம் இங்கு அடியோடு சாய்ந்துடுச்சு. அந்த மரத்தினுடைய வேர் பகுதியில் இருந்து சில நாட்களுக்கு பிறகு ஒரு சுயம்புவாக கல் ஒன்று வெளிப்பட்டிருக்கு. இந்த சுயம்புவிற்கு மேலே சிறிய குடில் அமைத்து இந்த பகுதியில் இருந்த மக்கள் பூஜை செய்து வழிபட தொடங்கிட்டாங்க. பிறகு சித்தர் பீடன்னு சொல்லியிருக்காங்க. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டப்பட்டு வந்திருக்கு. பிறகுதாங்க 1977ஆம் ஆண்டு நவம்பர் மாதத்தில் 25ஆம் தேதியன்று தான் சுயம்புவிற்கு அருகிலேயே 3 அடி உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியினுடைய சிலையும் பிரதிஷ்டை செய்திருக்காங்க. 1000 இதழ் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்ட அமர்ந்த நிலையில வலது திருக்கரத்துல தாமரை முட்டும் இடது திருக்கரத்துல சின்முத்திரையும் கட்டியும் காட்சி தர 1000 இதழ் கொண்ட தாமரை என்பதால தியானத்தை இது குறிக்குதுங்க. அன்னையுடைய கையில் இருக்கக்கூடிய சின்முத்திரையும் ஞானத்தை அருளக்கூடியதாக இருக்குது. மேலும் இங்கு அன்னையினுடைய தலையில ஜடாமுடியை கிரீடம் போல அமைத்திருக்காங்க. மேலும் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே தாய் ஒரே மனிதக்குழு என்பதை உணர்த்தும் விதத்தில் ஆதிபராசக்தி சித்தருடைய பீடம் அமைந்திருக்குங்க. இங்கு மனிதர்கள் அனைவருமே சமம் என்பதால் அவங்களுக்கு தாயாக இருக்கக்கூடிய அன்னை ஆதிபராசக்தி மட்டுமே ஒன்றுன்னு சொல்லப்படுது.
கருவறைக்குள்ள சென்று அன்னைக்கு பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை பெண்களே இங்க செய்யலாங்க. இந்த முறையை பார்த்தீங்கன்னா பங்காரு அடிகளார் ஏற்படுத்தியிருக்காரு. மேலும் அன்னையினுடைய ஆதிபராசக்தி அடிகளாருடைய உருவில் தான் பலருக்கு அருள்வாக்கு சொல்லி வந்திருக்காரு. பக்தர்கள் நேரடியாக அன்னையிடம் பேச முடியுமோ என்பதை சித்தரின் பீடத்தின் சிறப்பாகவும் சொல்லப்படுதுங்க. இங்கு பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு. இதனால பக்தர்கள் பங்காரு அடிகளாரையே பார்த்தீங்கன்னா அம்மானு அழைக்க தொடங்கிட்டாங்க. பிறகு இந்த சித்தர் பீடத்தினுடைய நுழைவு வாயில பார்த்தீங்கன்னா ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் அமைத்திருக்காங்க. இங்கு வரக்கூடிய பக்தர்கள் இந்த திரிசூலத்தை 3 முறை வலம் வந்த பிறகே தான் உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கணும். மற்ற கோவில்களை இருப்பது போல இந்த கோவில் நவகிரகங்கள் கிடையாதுங்க. ஏன்னா இங்கு அன்னையே அனைத்து சக்திகளுடைய ஆதாரமாக இருப்பதால இங்கு நவகிரகங்கள் அனைத்துமே அன்னையை சுற்றி இருப்பதாகவும் சொல்றாங்க. நவகிரகங்கள்னு தனியாக வணங்க வேண்டிய இங்கு அவசியம் ஒன்றும் கிடையாது. அதே போல் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு புற்று மண்டபம் தான். இங்குள்ள புற்றினுடைய அமைப்பு அம்மனுடைய பாம்பு வடிவில் வசிப்பதாகவும் நம்பிக்கையாக சொல்கிறாங்க. இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்கக்கூடிய பக்தர்களுடைய கனவுல பாம்பின் உருவல இன்று வரை அன்னை பராசக்தி காய்ச்சி குடித்து வரக்கூடிய அதிசயம் நிகழ்ந்துட்டு எங்க இருக்கு. புற்று மண்டபத்துக்கு வலதுபுறம் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர் கோவில் இருக்கு. இதற்கு கூரையும் கிடையாது. அதே போல 1974ஆம் ஆண்டு சப்த கன்னியர் சன்னதி அமைத்திருக்காங்க. சப்த கன்னியர்களும் ஆதி பராசக்தியினுடைய பரிவார தேவதைகளாக சொல்வதால இவங்களுக்கு மேல்மருவத்தூர் கோவிலில் முக்கிய வழிபாட்டில் முக்கிய இடமும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்னன்னா பங்காரு அடிகளாருடைய உருவலம் தான் ஆதி பராசக்தியே சாமானிய மனிதர்களுடன் பேசுவதாகவும் சொல்கிறாங்க. 21 சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளும் ஒன்றிணைந்த இடமாகவும் இருக்குங்க. இங்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. யார் வேண்டுமானாலும் கோவிலுக்குள்ளே சென்று அன்னையை வழிபட முடியும். மேலும் பெண்கள் அன்னையினுடைய கருவறைக்குள்ளே சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் கூட செய்யலாம். இந்த கோவிலில் நாகப்பீடத்தில் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் குடும்பம் பார்த்தீங்கன்னா பலம் மேம்படும். அனைத்து பாவங்கள் இருந்தும் நிச்சயம் விடுபட முடியுங்க. அதே போல் அங்க பிரதட்சணம் செய்து வழிபடுவது இங்கே ஒரு முக்கிய வேண்டுதலாகவும் இருக்குது. அங்கே பிரதட்சணம் செய்து வேண்டிக் கொண்டா அவங்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைப்பதாகவும் சொல்கிறாங்க. மேலும் இங்கு நவராத்திரி அங்க பிரதட்சணம் செய்வது பாவ விமோச்சனத்தை தரக்கூடிய வழிபாடாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் ஆடிப்புற நாளில் பக்தர்களே தங்கள் கைகளால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யப்படுறாங்க. பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் இங்கு அனுமதிக்கப்படுறாங்க. மேலும் தமிழ் மன்றங்கள் வேள்விகள் கலச விளக்கு பூஜைகள்னு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பார்த்திங்கன்னா இங்கு நடத்துகிறாங்க. உலக நன்மைக்காக யாகங்களும் இங்கு நடத்தப்பட்டு தாங்க வருது. இந்த ஆலயத்தில் அதர்வன பத்திரகாளிக்கு தனி சன்னதி இருக்கு. இவளை வேண்டிக் கொண்டா அனைத்து தீய சக்திகளை இருந்து விடுபட முடியும்னு சொல்றாங்க. மேலும் இங்கு ஆதிபராசக்தி பீடங்கள் சக்தி மன்றங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்பட்டு அதன் மூலம் பல சமூக பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு தாங்க வருது. இந்தியா, மலேசியா, இலங்கை, சிங்கப்பூர், நைஜீரியான்னு 5000க்கு மேற்பட்ட அதிகமான மன்றங்களும் உலகம் முழுவதும் இருக்குதுங்க. இங்கு பார்த்தீங்கன்னா எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் ஆலயத்திற்கு 108 முறை மந்திர ஜபம் தியானம் செய்வது எந்த ஒரு தீய சக்திகளையும் அவங்களை நெருங்காமல் இருக்கணும்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ஆலயத்தில் நடைத்திருக்கக்கூடிய நேரமாக பார்த்தீங்கன்னா அதிகாலை 3 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும் கோவிலுடைய நடை திறந்திருக்குங்க. ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, சித்தர் பீட திருவிழான்னு முக்கிய நாட்களில் காலை முதல் இரவு வரையுமே கோவில் நடை அடைக்கப்படுவதில்லை. இங்கு கொண்டாடக்கூடிய சிறப்பான விழாக்களாக பார்த்தீங்கன்னா தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் அடிகளாருடைய பிறந்த நாட்களும் மார்ச் 3ஆம் தேதி என்று சிறப்பாக கொண்டாடப்படுது. சென்னையில் இருந்து பார்த்தீங்கன்னா 92 கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் ஆலயம் அமைந்திருக்கு. இங்கு சென்னையில் இருந்து மற்ற ஊர்களில் இருந்து வருவதற்கு பஸ், ரயில் வசதிகளும் செய்திருக்காங்க. மேலும் இந்த பதிவில் நம்ம பார்த்தீங்கன்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மனுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா அம்மனுடைய திருவுருவத்தை பார்த்து ரசித்திருக்கோம். இந்த வீடியோ காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்களும் ஓம் ஆதிபராசக்தியை போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டு இருந்தால் எந்த நாளில் சென்றுங்கன்னு தவறாமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.